இன்றைக்கி ஹெல்தியான சூப் முருங்கைக்கீரையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நாங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக முருங்கைக்கீரை ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துப்போம். முருங்கைக்கீரை ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ சூப் செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு 80% வெந்துட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர், தட்டின 4 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், காட்டுக்கெட்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1/2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஆயிலில் 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். இந்த டைமில் முருங்கைக்கீரையுமே வெந்துடும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பிறகு வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பிறகு இந்த அளவு கொதி வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃபைனலி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு நம்மளோட முருங்கைக்கீரை சூப் ரெடி. ரொம்பவே ஹெல்தியான சூப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.